இறைவன் யார் அவர், எங்க இருக்காரு, எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம் அவரை தான். சொல்லுங்க நம்ம உறவுகள். நம்மளுடைய வாழ்க்கையோட இறுதி அதை நம்மளுடைய பயணத்தை முடித்துக் கொள்வதற்கான ஒரு பாதையா இருக்கும். என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு அதிசய நிகழ்த்தணும், என்னுடைய பிரச்சனைகளை எனக்கு தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாமே காரிய கடவுள். காரண கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையை அனுபவிக்கிறதே அவருதான். பிரம்மம்னு சொல்றீங்க, பிரம்மம்னா என்ன? ஏன்னா பாக்குற உறவுகளுக்கு அந்த கொஸ்டின் கண்டிப்பாங்க. அதாவது நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரா? வேற எங்க இருக்காரு? வேற எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. எங்கும் நிறைந்திருப்பது தானே இறைவன். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே கேள்விப்பட்டோம். ஐயா, நானுக்கு பணம் வேணும், நானுக்கு பதவி வேணும், நானுக்கு புகழ் வேணும், நானுக்கு சௌரியம் வேணும். அப்ப நானே திருப்திப்படுத்த போகுவதற்காக நீங்க இறைவனை தேடுவதனால் உங்க கண்களுக்கு தெரியும். சரணாகதி சொல்லிட்டீங்க, அது எப்படி பண்ணணுங்கிறது விளக்கம் கொடுத்துங்க. எல்லாத்துக்கும் சரணாகதி பண்றது தெரியாது, எப்படின்னு மட்டும் சொல்லிருக்கேன். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதாவதுங்க ஐயா, சுகமே சொல்லு ஐயா. நமோ நாராயணங்க ஐயா. ஐயா, நெடுநாளா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்க. இறைவன் யார் அவர், எங்க இருக்காரு, எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம் அவரை தான். சொல்லுங்க ஐயா நம்ம உறவுகள். இறைவன் யாரு, எங்க இருக்காரு, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இறைவன் யாரு அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய, இந்த உலகத்துல நீங்க உணர முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு கேள்விங்க ஐயா. பல ஞானிகள் அந்த கேள்வியை நோக்கிதாங்க ஐயா பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதில் மட்டும் கிடைத்து விட்டாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையோட இறுதி அதை நம்மளுடைய பயணத்தை முடித்துக் கொள்வதற்கான ஒரு பாதையா இருக்குங்க ஐயா. அப்படிப்பட்ட இறைவன் யார்? நம்மளுடைய சாமானிய மனிதர்கள் கடவுளை புரிந்து கொண்டதற்கும் ஞானிகள் புரிந்து கொண்டதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ரெண்டு பேருமே கடவுள்னா ஒண்ணுதானே. மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கும் ஞானிகள் புரிந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கும் போது, ஞானிகள் இப்போது புரிந்து கொண்ட மக்கள் புரிந்து கொண்டதற்கு நேரெதிரான பாதையில பயணம் பண்றாங்க கடவுளை தெரிந்து கொள்வதற்கு. நீங்க நினைக்கலாம், மக்கள் கடவுளை தானே வேண்டுறாங்க, ஞானிகள் வேண்டுவது வேற எப்படி பாதையாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் ஞானிகளுடன் பயணம் பண்ணும்போது அவர்கள் பார்வையில் அவர்கள் தேடும் கடவுளை நம்ம யாருமே தேடவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க ஐயா. அப்போ ஞானிகள் என்ன அந்த கடவுளை தேடுறாங்க, மனிதன் தேடுவதற்கும் அவர்கள் தேடுவதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கடவுளை இரண்டாக பிரிக்கிறாங்க ஐயா. வேதங்கள்லே கடவுளை இரண்டாக பிரிக்கிறாங்க. நம்ம இப்ப இந்த காலத்துல பிரிக்கல, நம்ம ஞானிகளே கடவுளை இரண்டாக பிரிச்சிருக்காங்க. நிர்குண கடவுள், இன்னொரு நிர்குண கடவுள், காரண கடவுள் அப்படின்ட்டு ஒரு இதா பிரிக்கிறாங்க. கடவுளை இரண்டாக பிரிக்கிறாங்க. நிர்குண கடவுள், காரண கடவுள். காரண கடவுள். அதாவது இன்னும் கொஞ்சம் அதை உங்களுக்கு ரொம்ப ஆழமா போகணும்னா, கடவுள் கடவுளுடைய குணம், மனிதன் மனிதனா மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய குணத்தை நீங்க தனியா பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, சாமானிய மக்கள் தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய குணங்களை தேடுறாங்க. அதாவது அவங்க நிர்குண கடவுளை தேடுவதே இல்லை. ஏன்னா நிர்குண கடவுள் கிட்ட அதுவா எல்லாமே இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட அதிசயங்கள்ங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா அவரே அதிசயமானவர். ஞானிகள் தேடக்கூடிய கடவுள்ங்கிறது ஒரு உயர்ந்த, நம்மளுடைய மூளைக்கு எட்டாத நிலையில உள்ள ஒரு கடவுள். அப்ப நம்ம வழிபடுறது, நம்ம பாக்குறதெல்லாம் காரண கடவுள், காரண கடவுள் தான். ஒரு சின்ன திருத்தவங்கயா, அது காரிய கடவுள். காரிய கடவுள், காரண கடவுளை நம்ம தேடுறது இல்லை. அப்போ காரண கடவுளுக்கும் காரிய கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் துன்பம்னு நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே கடவுள் தீர்ப்பாரு, கடவுள் என்னுடைய பிரச்சனைகளை சரிப்படுத்துவாரு அப்படிங்கிற எல்லாமே வேண்டுவது எல்லாமே காரிய கடவுளை தேடக்கூடியவர்கள். என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு அதிசய நிகழ்த்தணும், என்னுடைய பிரச்சனைகளை எனக்கு தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாமே காரிய கடவுள். காரண கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையை அனுபவிக்கிறதே அவருதான். இந்த உலகத்துல இரண்டு பொருள்ங்கிறது கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துன்பத்தை அனுபவிப்பவரும் அவருதான், துன்பத்தை உருவாக்குனதும் அவருதான். மனிதன் என்ன நினைக்கிறான், எனக்கு நோய் ஏற்பட்டுடுச்சு, எனக்கு ரொம்ப வலி வேதனை இருக்கு,
எனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்குற கடவுளே எனக்கு வந்து சரிப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு காரிய கடவுளை தேடுறான். ஆனா அனுபவிக்கிறதே யாருன்னு கேட்டீங்கன்னா காரண கடவுள் தான். எந்த துன்பத்தையும் எந்த மனிதனும் அனுபவிக்கவே இல்லை, கடவுள் தான் அனுபவிக்கிறார். அப்போ ஞானிகள் தேடக்கூடிய அந்த காரிய கடவுளை எவன் அடைகிறானோ, எவன் உணர்கிறானோ அவன் தான் முக்தி அடைவான். சோ மனிதனுடைய யாத்திரையே அந்த நிர்குண கடவுளை அடைவதற்கான யாத்திரை தாங்க ஐயா. அவரை என்னுடைய வார்த்தைகளால நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. என்னுடைய சொல்லால உங்களுக்கு வந்து அதை விவரிக்க முடியுமான்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த சொல்லுக்கு மூலமா இருக்கிறதே அவரு தான். ஏன்னா அது வந்து அப்போ இந்த அதிசயங்கள்லாம் நிறுத்துறது கடவுள் கிடையாதா, நான் பிரார்த்தனை பண்ண போறேனே அது கடவுள் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஞானிகள் தேடக்கூடிய கடவுள் கிடையவே கிடையாது. ஞானிகள் சொல்றாங்க இந்த உலகத்துல ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. அந்த ஒண்ணு என்ன? கடவுள் மட்டும்தான் இருக்கு. இங்க இரண்டாவது ஒரு பொருள் இல்லைங்கிறார். இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு பொருள் எப்படி வந்து துக்கத்தை அனுபவிக்கும்? ஞானிகள் அந்த கடவுளை தேட போறாங்க. அப்ப அந்த கடவுளை உணர்வதற்கு தடையாக இருக்கிறது யாரு? நான். அந்த நான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நான் சுகமாக வாழ்வதற்காக காரண கடவுளை விட்டுட்டு காரிய கடவுளை தேடுது. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சுகமா வாழணும். அது மாயையில சிக்கிக்கிடுச்சு. அந்த மாயையில சிக்கினதுனால காரண கடவுளை விட்டுட்டு காரிய கடவுளை மாயில இருந்து தேட ஆரம்பிக்குது. அந்த நான் தேடுது. அந்த நானுக்கு கடவுள் கிடைக்கவே கிடைக்காது. எப்போது அந்த நான் சரணாகதியை தொடுதோ அப்பந்தான் காரிய கடவுளான நிர்குண கடவுளான அந்த பிரம்மத்தை உணர முடியும் ஐயா. நீங்க நினைக்கக்கூடிய அந்த கடவுள் வழிபாடு முறைகளை ஞானிகள் வந்து ஏத்துக்கிறதே கிடையாதுங்க ஐயா. இந்த நிர்குண கடவுள்னு சொல்றீங்களா சார்? அவர் அடையறனாலும் காரிய கடவுள்கிட்ட போய் தானே வர முடியும். அதுதானே ஸ்டேஜ். அதாவதுங்க ஐயா, ஞானிகள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அதிசயங்கள் அதே மாதிரி உன்னுடைய புலன்கள் மூலமாக நீ வந்து ஒரு பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியது எல்லாமே மாயன்னு சொல்றாங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் காரிய கடவுளை பிடித்தாதானே காரண கடவுளை பிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஞானிகள் காரிய கடவுளை மாயன்னு வெட்ட சொல்றாங்க. மனசுல இருந்து வெட்ட சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஞானி அவதார புருஷர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். அவர் காளி தரிசனம் அவருக்கு கிடைச்சிடுச்சு. அவருக்கு காளி தரிசனம் கண்ணு முன்னாடி அவருக்கு கிடைச்சிடுச்சு. அப்போ அவர் தான் இறை தரிசனத்தை பெற்றுட்டாரு. அதோட அவருடைய பயணம் முடிந்திருக்கணும்ல. அதற்கு பிறகு அவருக்கு ஒரு குரு வராங்க. காளி தரிசனத்துக்காக குரு வந்தாருன்னா ஓகே, நம்ம வந்து இறை தரிசனத்துக்காக வந்து குரு வந்திருக்காருன்னு சொல்லலாம், வழிகாட்டுறதுக்கு வந்துரு. ஆனால் காளி தரிசனம் கிடைத்த பிறகு அவருக்கு குரு வராரு. குரு வந்து அவருக்கான பாதையை காமித்து இஷ்ட தெய்வத்தை வெட்டி வீழ்த்தி அந்த பிரம்மத்துக்கான தரிசனம், அதாவது காரிய கடவுளான மூலத்தை, நிர்குண கடவுளை, பிரம்மத்தை உணர்வதற்கான பாதையை காட்டுறாங்க. அப்போ இங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த காரிய கடவுள் கூட நம்மளுக்கு வந்து அந்த பிரம்மத்தை உணர்வதற்கு உண்மையான இந்த பிரம்மத்தை உணர்வதற்கு தடங்களா இருக்கும் ஐயா. அப்போ நான் என்ன பண்றது? நான் வந்து இறைவனை வழிபட போகும்போது என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இதையும் நீங்க பிரம்மமா பாருங்க. நான் திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட போறேன், பிரம்மமா பாருங்க, அதிசயமா பார்க்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல அதிசயம்ங்கிறது எல்லாமே அதிசயமா தான் இருக்கும். அவர் நிகழ்த்தினது பூமிக்கு கீழே நம்ம நடந்துட்டு இருக்கிறதே ஒரு அதிசயம் தான். அப்ப நம்ம அந்த அதிசயத்துக்கு பின்னாடி போகாமல் அந்த மூலத்தை தேட போகக்கூடிய ஒரு ஆத்மாவால மட்டும்தான் அந்த கடவுளை உணர முடியும். இந்த பிரம்மம்னு சொல்றீங்க இல்லையா, பிரம்மம்னா என்ன? ஏன்னா பாக்குற உறவுகளுக்கு அந்த கொஸ்டின் வரும். கண்டிப்பாங்க. அதாவது இங்க கடவுள்ங்கிற ஒரு சொல்லுக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு தவறான ஒரு புரிதலை மனதுல பதிய ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் என்பவன் வந்து கருணை மிக்கவன், என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பொருள்பட இறைவன் கடவுளுங்கிற சொல்ல வந்து மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஞானிகள் வேதங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சதுன்னா அவர்கள் அந்த காரிய உருவமாக இறைவனை கொண்டு போனதுனால அவர்கள் வந்து கடவுளுக்கு பிரம்மங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்றேன். பேருந்து பயணம் பண்ணிட்டே இருக்கு. அந்த பயணத்துல ஒரு மாணவன் தொங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். கை தவறி அந்த வீல்ல விழுந்துடுறான். அந்த வண்டியும் அவர் மேல பேருந்து ஏறி போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இறைவா உனக்கு கண் இல்லையா? அந்த பையன் மாணவனுடைய வாழ்க்கை வந்து அப்படியே போயிட்ட, இந்த வலி வேதனையோட அவன் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுவதற்காக பக்தர்கள் போறாங்க. திடீர்னு அங்க ஒரு வண்டி ஆக்சிடென்ட்ல அந்த குடும்பமே இல்லாம போயிருது. திருச்செந்தூர் முருகனை பார்க்க போறாங்க. பயணம் பண்ண போகும்போது ஒரு குடும்பமே
நான் இறைவனை தானே பார்க்க போனேன். அப்போ சபரிமலைக்கு போயிட்டு வரப்ப எத்தனை பேர் இறக்குறாங்க. அப்போ இந்த இடத்துலதான் ஞானிகள் சொல்றாங்க, இந்த வலி வேதனையை தாங்கி கொண்டதும் இறைவன் தான், பிரம்மம் தான். அப்போ இறைவன் அந்த மாணவனுடைய உடம்புல உடல்லதான் இருக்காரு, அந்த வேதனையை அவர் தான் தாங்கிக்கிட்டாரு. அப்ப இங்க நான் தாங்குறேங்கிறது தான் மாயேன்னு சொல்றாங்க. அப்ப இங்க கடவுள்ங்கிற ஒரு சொல்லுக்கு மக்கள் காரிய கடவுள்ல இருந்து காரண கடவுள்ல இருந்து காரிய கடவுளுக்குள்ள கொண்டு போனதுனால இந்த பிரம்மம்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரா? வேற எங்க இருக்காரு? வேற எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. எங்கும் நிறைந்திருப்பதுதானே இறைவன், அப்படித்தானே சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா, அதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இங்க ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அததான் நீங்க இப்ப சொல்றீங்க எங்கும் நிறைந்தவராதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப உங்களால உணர முடியுங்கும் போது நான் எல்லாத்தையும் இடத்துலயும் உங்களால பார்க்க முடியாதுல்ல. உங்களால நீங்க எங்க பார்க்க முடியும்? எனக்குள்ளதான் பார்க்க. நான் உங்ககிட்ட நீங்க சொன்னதான் நான் முன்னாடியே சொன்னேன். இங்க ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஒரு பொருளோட இன்னொரு பொருள் இருந்தாதானே நான் இல்ல இறைவன் இந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்துல ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கு, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். இங்க பேசிட்டு இருக்க நீங்களும் இல்ல, நானும் இல்ல. அப்ப இங்க நீனும் நானும் இருப்பதாக காமிக்கக்கூடியது எது? நான் காமிக்குது. இந்த நான் யாரு? எல்லாமே என்னாலதான் முடியுங்கிறது. அந்த நான் தான் அந்த இறைவனை உணர்வதற்கான தடங்களா இருக்கு. இப்ப நான்கிற ஒரு பிம்பம். இப்போ செந்திலையா என்ன பண்றாரு, சிறு வயதுல இருந்து அவருக்கு ஒரு பேரை சூட்டப்படுது. அந்த பேருக்காக அவர் அதை அழைக்கும் போது அவர் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கல்வின்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, கல்வியை பெறாரு, சமூகத்துல சில விஷயங்களை பெறாரு, அதுக்கப்புறம் குடும்பத்துல ஒரு அனுபவத்தை பெறாரு. இப்படி சிறு வயதுல இருந்து இன்று என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நானுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே வந்திருக்காரு செந்திலையா. அந்த செந்திலையா உருவாக்குன நானுனால அந்த கடவுளை அவரால் உணர முடியாம போயிருச்சு. அப்போ இங்க அந்த கடவுளை உணர்வதற்கு, பூரணமா இருக்க கடவுளை உணர்வதற்கு தடங்களா இருக்கக்கூடிய அந்த நான் தான் இந்த இறைவனை உணர்றதுக்கு இடைஞ்சலா இருக்குங்க ஐயா. அந்த நான் போறதுக்கு என்னதான் செய்யணும்? சரணாகதி. யார்கிட்ட? பிரம்மத்துக்கிட்ட. எல்லாமே நான் தானே செய்யறேன். நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் வீடு கட்டுறேன், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தேன், நான் எல்லாத்தையுமே பண்ணினேன். எனக்கு வலிக்குது, எனக்கு வேதனையா இருக்கு. அப்ப இந்த நான்ங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த கடவுளை, அந்த பிரம்மத்தை உணர்வதற்கான வாய்ப்புகளை தடுக்குது. மனிதர்கள் அந்த நானை சந்தோஷப்படுத்துவதற்காக இறைவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நானை சந்தோஷப்படுத்தணும். நானுக்கு பணம் வேணும், நானுக்கு பதவி வேணும், நானுக்கு புகழ் வேணும், நானுக்கு சௌரியம் வேணும். அப்ப அந்த நானை திருப்திப்படுத்த போகுவதற்காக நீங்க இறைவனை தேடுவதனால் உங்க கண்களுக்கு தெரிவதில்லை. என்னைக்கு அந்த நானை நீங்கள் சரணாகதிக்கு அழைச்சிட்டு போறீங்களோ, என்னைக்கு விடுதலை அடைறீங்களோ, அப்போதான் அந்த பிரம்மத்தை உங்களால உணர முடியும். இந்த உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டாவது ஒரு பொருள் இங்க இல்லவே இல்லை. ரெண்டாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னாதான் அங்க நம்ம கேள்வி வருது. இங்க ரெண்டாவது ஒண்ணு இல்ல. ஞானிகள் இங்க ரெண்டாவது ஒண்ணு இல்ல இருப்பதாகவே சொல்லல. புலன்களால் பார்க்கக்கூடிய எந்த காட்சிகளும், அதாவது நான் இறைவனை தரிசனம் பண்ணிட்டேன், என் கண்ணால நான் இறைவனை பார்த்துட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மாயேங்கிறாங்க. நீ இறைவனை புலன்கால பார்த்தாலே மாயேங்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குருவாக வந்தது எதற்காக வந்தாங்க? அவர் காளிய தரிசனம் பண்ணிட்டாரு, இறைவனை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் இறைவனை பார்த்தாருங்கிறாங்க. ஏன்? இறைவனை தான் பார்த்துட்டாங்களே, அப்ப எதுக்கு குருமார் வர்றாங்க? அவர் காரண கடவுளான பிரம்மத்தை பார்க்கவில்லை, காரிய உருவத்தை பார்த்திருக்கிறார். அப்போ அங்க குரு வரார். குரு அவருக்கு காரணமான பிரம்மத்தை வழிகாட்டி அந்த தரிசனத்துக்கு ஏற்படுத்தி பார்க்கிறார். அப்போ நம்மளுடைய மனிதர்களுடைய யாத்திரை அந்த பிரம்மத்தை உணர வரைக்கும் பறந்து கொண்டே இருந்துட்டு இருப்பான். என்னைக்கு அந்த நானை விடுறானோ அப்பந்தான் அந்த கடவுளை உணர முடியுங்க. அப்ப கடவுளை உணர ஆரம்பிக்கும் போது கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பாரு, உங்களுக்குள்ளேயும் இருக்காருன்னு தெரியும். அது வரைக்கும் இந்த நான் இடையில இருக்கே. நிச்சயமா சரணாகதி சொல்லிட்டீங்க. அது எப்படி பண்ணணுங்கிறது விளக்கம் கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சரணாகதி பண்றது தெரியாது, எப்படின்னு மட்டும் சொல்லிருங்க. கண்டிப்பாங்க. அதாவதுங்கய்யா, என்னோட குருநாதர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நிறைய மனிதர்கள் பாத்தீங்கன்னா, நான் இந்த உலகத்துல பார்க்கப்பட வேண்டும், என்ன இந்த உலகம் பெருமையாக பேச வேண்டும், இந்த நான்கிற ஒரு விஷயத்திற்காகவே வாழ்க்கை முழுவதும் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னோட குருநாதர் சொல்லுவாரு, இந்த நானுக்காக ஏன் ஓடுறீங்க? இந்த நானுக்காக ஓடுறத குறைத்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுங்க பாரு. அப்போ அவர் வாழ்வியல்ல எனக்கு சில பயிற்சிகளை கொடுப்பாரு. எப்படி சொல்லுவாருன்னா, நீ உணவு உண்ணும் போது கூட நீ சாப்பிடுவதாக உண்ணாதும்பாரு. உனக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்துக்காக கொடுப்பதா நீ நினை. உன்னுடைய வாழ்வியல நீ அவர் என்னோட ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா என்ன அவர் செதுக்கிட்டு போனதை நான் பார்த்திருக்கேன். நம்ம குளிக்கும் போது கூட நீரை எடுத்து நம்ம மேல ஊத்தும் போது நான் குளிக்கிறேன்னு நினைக்காத,
எனக்கு இந்த சுவையான உணவு வேணும்னு நினைக்காத. தியாகம் பண்ணு, ஒவ்வொன்றா தியாகம் பண்ணு. ஆடம்பரத்தை தியாகம் பண்ணு. அப்ப ஒவ்வொன்றா நீ எதெல்லாம் விரும்புற, நான் விரும்புறேன் அப்படிங்கிற விஷயத்த நீ தியாகம் பண்ண, ஒவ்வொன்றாக தியாகம் பண்ண 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 அந்த நான் அழியும். அப்பந்தான் அந்த பிரம்மத்தையும் கடவுளையும் உணர முடியும். எந்த ஞானிகளோட வாழ்க்கை வரலாறு நீங்க மீண்டும் ஒரு முறை படிச்சு பாருங்க. அவர்கள் அந்த நாண தியாகம் பண்ண பிறகுதான் கடவுளோட தரிசனம் கிடைச்சிருந்திருக்கும். புலன்களால் பார்க்கக்கூடிய எந்த இறைவனும் அது மாயதான். என்னோட வாழ்க்கையில இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல ஒரு அம்மா இருக்காங்க. என்னோட குருநாதருடைய பக்தை, குருஜியை தந்தை ஸ்தானத்துல வைத்து இருப்பாங்க. இப்பவும் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல உதவிகளை அவர்களே செய்வாங்க. நான்லாம் எதுவுமே ஒரு நாளும் கூட ஒரு தொலைபேசியில தொடர்பு கொண்டது கிடையாது. நான் யாத்திரையில இருக்கும்போது அவங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம, அந்த அம்மாக்கே வயது அதிகம். அவங்க தந்தை எம்பியா இருந்திருக்கிறாரு. காங்கிரஸ் பீரியட்ல 2 முறை எம்பியா இருந்திருக்காரு. தந்தைக்கு உடம்பு சரியில்லை இருக்கும்போது, அம்மா நான் பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரை பாக்குறதுக்காக திருப்பூர் போயிருந்தேன். அவரை பார்த்து முடித்த பிறகு என்னோட பயணம் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருந்து பக்கத்துல ஈஷா இருக்கு, நம்ம அங்க போயிட்டு வந்துருவோம் குருஜி அப்படின்னாங்க. சரி, வருபவர்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சரி போயிடலாம், ஈஷாக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஈஷாக்கு கார்ல வாகனத்துல போயிட்டு இருக்கிறேன். போகும்போது அங்க போய் இறங்கிட்டேன். அங்க நிறைய கூட்டம் இருந்தது. கூட்டம் இருந்த உடனடியா இவர்களுக்கு குருஜி கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்காரு, நான் தொடர்பு கொண்டு பாக்குறேன், இருந்தாருன்னா நம்ம சுலபமா தரிசனம் பண்ணிடலான்ட்டு அவருக்கு தொடர்பு கொண்டேன். அவரு விதிவசம் அவர் அன்னைக்கு வந்திருக்காரு. அங்கே உடனடியா தொலைபேசி மூலம் என்ன எடுத்து என்ன உள்ள அழைச்சிட்டு போறாரு. எல்லா இடத்தையுமே சுத்தி காமிக்கிறாரு. மாலை 6:30 ஆகுது. 6:30 ஆகும்போது நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கும் போது அந்த ஐயா சொல்றாரு, இந்த சிவனுடைய உருவத்துக்கு மேல வண்ணங்கள் செலுத்துவாங்க, வெளிச்சங்களை கொடுப்பாங்க, அது பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கும், நீங்க கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. சரி, அவர் சொல்றாரு, இவ்வளவு தூரம் நம்மளுக்காக இது பண்றாரு, பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம், நிறைய கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவுல நானு, என் கூட வந்தவர்கள், அந்த ஐயாவும் நின்றுட்டு இருக்காரு. ஒரு 6:30, 7 மணி, 8 மணி ஆகும்போது அந்த வண்ணங்களை, அந்த வெளிச்சத்தை அந்த இறைவன் மேல, அந்த சிவன் மேல செலுத்துறாங்க. அந்த இறைவன் மேல செலுத்தும் போது எனக்கு கொஞ்ச நேரம் பார்க்க எனக்கு கண்கள்ல இருந்து அழுகை. எவ்வளவு பெரிய இறைவனை நான் பார்த்துட்டேன், கடவுளை நான் பார்த்துட்டேன், எவ்வளவு பிரகாசமா இருக்காரு நான் பார்த்துட்டேன். அப்ப நான் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல, வாங்க போயிடலாம், என்னால இதை பார்க்கக்கூடிய எனக்கு அந்த இது என்னால முடியல, போயிடலாங்கிறேன். அப்ப அவர் பக்கத்துல, குருஜி இன்னும் கொஞ்ச நேரத்துல அது முடிஞ்சிடும், இருந்துடலாம் அப்படின்னு. நான் பார்க்க கொஞ்ச நேரத்துல என்னுடைய மூளை என்ன சொல்லுதுன்னா, பார்த்து என்னோட புலன்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டா அழுகை நின்றுடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, என்னோட புலன்கள்ல சார் போயிடலாம், இவ்வளவுதானே. அதற்கு முன்னாடி எனக்கு பிரம்மாண்டமாக தெரிந்த ஒரு விஷயம், என்னுடைய புலன்கள் பார்த்து என்ன ஆயிருது, எனக்கு இது இவ்வளவுதானே, முடியாதா, எப்போ முடியாது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வர ஆரம்பிச்சு. இதை எதற்காக உங்கள்கிட்ட சொல்றேன்னா, புலன்களால் நம்ம எந்த இறைவனை நம்ம பார்த்தாலும் ஒரு கட்டத்துல என்னோட புலன்கள் சலிப்படைய ஆரம்பிச்சிடும். உங்க பக்கத்திலே இறைவன் முருகனே உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னாலும் கூட ஒரு நாள், 2 நாள், 3 நாள், எப்போ அவர் போவாரு? ஏன்னா நம்ம புலன்களால நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம ஞானிகள் கண்களை மூடிட்டு பிரம்மத்தை பார்த்திருக்காங்க. ஏன்னா புலன்களால் பார்க்கக்கூடிய எந்த காட்சியுமே, இறைவனை நீங்க பார்த்ததா சொல்லக்கூடிய எந்த காட்சியுமே நம்ம புலன்கள் சலிக்கக்கூடியதுங்க ஐயா. அப்ப இந்த பிரம்மம் சலிப்பற்ற ஒரு நிலையில இருக்கு, அந்த கடவுள் சலிப்பற்ற நிலையில இருக்கு. அப்ப எங்க இருக்காரு? அந்த நிலையை உணரணும்னா நானே சரணாகதி அடைந்து நமக்குள்ள மட்டும்தான் உணர முடியும். எல்லா ஞானிகளும் அப்படிதான் பார்த்திருக்காங்க. வெளியே பார்த்திருக்கேன்னு சொல்றாங்களா, அவங்க அந்த ஞானத்தை, பிரம்மத்தை பார்க்கல, கடவுளை பார்க்கல. ஏன்னா அந்த புலன்களை பார்க்க முடியாது. அப்ப சரணாகதி அடையிறதுக்கே நீங்க சொல்ற அந்த சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலே சின்னதுதான். எல்லா ஞானிகளும் அதான் பண்ணிருக்காங்க. பெரிய ஒண்ணும் சிலபஸ்ல போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு அவங்க படிச்சுட்டு சரணாகதி எல்லாம் அடையல. அவங்க சும்மா ஒன்ன நீ தியாகம் பண்ண, ஒன்ன பெருமையா நினைக்காத, உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்காத, உன்னை புகழணும்னு நினைக்காத. நான் பெரிய ஆளு, நான் ஏன் ஓடுற? ஞானிகள் எதுக்காக பிச்சை எடுக்க போனாங்க? இப்ப நான் உங்கள் கையில ஒரு திருவோட கொடுத்து நீங்க இந்த பிச்சை எடுக்க போனா நீங்க போவீங்களா? எப்படி, நான் எப்படி போறது? அந்த நான் இருக்குல்ல, அப்ப அந்த நானை உடைக்கிறதுக்காக தான் அவங்க போனாங்க. அப்ப இந்த நானை உடைக்கிறதுக்கான என்ன வேலைகள்? அது சின்ன சின்ன விஷயங்கள். பெரிய யூனிவர்சிட்டியில போயிட்டு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது தான். என்று நான் சரணாகதி அடையுதோ அப்போதான் உங்க பிரம்மம் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படைய அடையாரு. அது வரைக்கும் பிரம்மம் வெளிப்படவே படாதுங்க ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, சுகமே சொல்றேன். நமோ நாராயணா, நமோ நாராயணா.